ஸ்ரீ மகா பெரியவா திருவடிச் சரணம். தமிழ்நாட்டில் எந்த ஊரில் உள்ள சிற்பங்கள் மிக சிறப்பானவை? பெரியவாளின் அற்புத புதிர் கேள்வியும் அவரே சொன்ன அற்புத பதிலும். இந்த சம்பவம் 1962 ஆண்டு நடந்தது. இளையத்தாங்குடியில் முதன் முறையாக வியாச பாரத ஆகம சில்ப சதஸ் நடந்தது. மகா பெரியவா அதை நடத்திய போது அங்கே நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இது. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இளையத்தாங்குடியில் மகா பெரியவா தங்கியிருந்த காலம் அது. ஒரு நாள் சதஸிற்கு வந்திருந்த ஸ்தபதிகள், தொல்பொருள் இலாக்கா அதிகாரிகள் எல்லோரையும் மகான் கூப்பிட்டு அனுப்பினார். நடைபெறும் மாநாட்டிற்கு உபயோகமான அறிவுரைகளை வழங்கினார். பின்னர் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் உள்ள சிற்பங்கள் மிக சிறப்பானவை என்று அந்த பெரிய மாநாட்டில் பங்கு பெற்ற மேதாவிகளிடம் மிகவும் அடிப்படையான சாதாரண கேள்வியாக இதை கேட்டார். பதிலளிப்பது மிகவும் எளிதாக இருக்கவே எல்லோரும் ஒருமித்த குரலில் தமிழ்நாட்டில் பல்லவ ஆட்சி காலத்தில் செதுக்கப்பட்ட மாமல்லபுரத்து சிற்பங்களே மிக சிறப்பானவை என்று உடனே பதில் சொல்லிவிட்டனர். சரி, அந்த சிற்பங்களுக்குள் எது மேன்மையானது என்று பெரியவா அவர்களிடம் கேட்டார். அர்ஜுனன் தபஸ் என்றார். அந்த சிற்பத்தின் போட்டோ ஏதாவது இருக்கா என்று பெரியவா கேட்க, இவர்கள் போய் தேடி எடுத்து வந்து அதை மகானிடம் காட்டினார்கள். அந்த பெரிய புகைப்படத்தினை அவர்கள் பெரியவா முன் வைத்து நிற்க அதை அவர் சில நிமிடங்கள் கூர்ந்து கவனித்தார். பிறகு சொன்னார், இந்த சிற்பத்திலே அர்ஜுனன் பஞ்சாக்னி நடுவிலே தபஸ் பண்ற மாதிரி இருக்கு. இப்படி தபஸ் பண்ற நேரம் உச்சி வேலைன்னு நமக்கு தெரியறது மாதிரி சிற்பி செஞ்சிருக்கார். அது எப்படின்னு யாராவது சொல்ல முடியுமோ என்று பெரியவா கேட்டார். புதிர் போன்ற அக்கேள்விக்கு பதில் சொல்ல அங்கே யாருக்குமே தெரியவில்லை. சென்னை தொல்பொருள் ஆராய்ச்சி இயக்குனர் நாகசாமி உட்பட அங்கு வந்திருந்த அனைத்து ஸ்தபதிகளுக்கும் இதற்கான விடை தெரியவில்லை. எல்லோரும் சிந்தித்தபடி நிற்க பெரியவா நல்ல யோசனை செஞ்சு பார்த்துட்டு நாளைக்கு வந்து சொல்லுங்களேன் என்று அவர்களது தர்ம சங்கடத்தை அந்த நேரம் விளக்கி அவர்களை அனுப்பி வைத்தார். ஆனால் அதற்கான தக்க பதில் அவர்களின் யோஜனையில் உதிக்காததால் அதே தர்ம சங்கடத்துடன் அடுத்த நாளும் பெரியவா சன்னதியில் வந்து நின்றனர். எங்களுக்கு நிச்சயமாக எதுவும் தெரியல பெரியவா, தாங்கள் தான் எங்களுக்கு விளக்கம் தரணும் என்றார்கள் பவ்யமாக. பெரியவா சொன்னார், சுத்திலும் நெருப்பா சூழ்ந்திருக்க பஞ்சாக்னி தபஸ் சரியா பகல் 12 மணிக்கு மேல ஒரு முகூர்த்தம் காலம், அதாவது 1:30 மணி சரியான அந்த நேரத்தில் தான் செய்ய வேண்டிய தபஸ் அது. இதை அர்ஜுனன் அந்த நேரத்திலேதான் செஞ்சிருக்காருன்னு சிற்பத்திலே காட்ட முடியாது இல்லையா? அதனாலே சிற்பத்தோட சம்பந்தப்படாம ஒரு ஓரம் வெறும் எலும்பு கூட ஒரு முனிவரை சிற்பி செதுக்கி இருக்கார். அந்த முனிவர் சைகையால் முத்திரை போட்டுண்டு சூரியனை தரிசிக்கிற மாதிரி இருக்கு. எப்பவும் இது போல முத்திரை போட்டு சூரியனை பார்க்கிற நேரம் சூரியன் நடுப்பகல்ல தலைக்கு நேர்மேல உச்சியிலே வர்றபோதுதான். இதைதான் சிற்பி சூரியனையும் அந்த முனிவரையும் செதுக்கி அந்த நேரத்தை நாம தெரிஞ்சுக்கிற மாதிரி பண்ணியிருக்கார். இப்படி சூட்சமமான விஷயங்களை மகா பெரியவாளால மட்டுமே விளக்க முடியும். எத்தனை படிச்சிருந்தாலும் எங்களால இதை தெரிஞ்சுக்க முடியாது என்று அவர்கள் பெரியவாளை பூர்ணமாக அன்று உணர்ந்து வணங்கி எழுந்தனர். பெரியவா சரணம். மகா பெரியவா திருவடி சரணம்.